குட் மார்னிங். நீங்கள் நன்றாய் இருப்பதற்கு உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் தேவனுடைய பிள்ளைதானே, தேவனுடைய மகன் தானே, தேவனுடைய மகள் தானே. அப்படி என்றால் தேவனுடைய மகனாக மகளாக வாழுகிறீர்களா? ஒரு மகனுக்குரிய மகளுக்குரிய உரிமை உங்களிடம் இருக்கிறதா? அப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? தேவன் உங்களை குறித்து பிரியமாக இருக்கிறார் என்பதாவது உங்களுக்கு தெரியுமா? சிலுவை, மரணம், உயிர்த்தல்கள் உண்டான பின்பு தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று நிருபங்களில் 57 முறை உங்களை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே நீங்கள் தேவனுடைய பிரியமான மகன், பிரியமான மகளாக இருக்கிறீர்கள் என்பதை முதல் விசுவாசியுங்கள். நீங்கள் தேவனுடைய பிரியமான மகனாக மகளாக இருப்பதினாலே தேவன் உங்களுக்கு கொடுத்த மனைவி, கணவன், பிள்ளைகள் எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று இயங்குகிறார், வாஞ்சியாக இருக்கிறார். மகனாக இருக்கிற மகளாக இருக்கிற உங்களுக்கு தம்முடைய ராஜ்யத்தையே கொடுக்க பிரியமாக இருக்கிறார். நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் அடிமை இல்லை, புத்திரனாக இருக்கிறோம் என்று, உரிமையுடனாக இருக்கிறோம் என்று தைரியமாய் சொல்லுங்கள். முன்னே நாங்கள் அடிமையாய் வாழ்ந்தோம், தகுதியற்றவர்களாய் வாழ்ந்தோம் என்ற அந்த உணர்வோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை ஏன் என்று விசுவாசிக்க கூடாது? நீங்கள் ஏற்கனவே தேவனுடைய குடும்பத்தில் மகனாக அவருடைய சந்ததியாக இருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் எதிரி தோற்கடிக்கப்படுவான், உங்களை ஒடுக்கினவன் புறம்பாக்கப்படுவான். உங்கள் தவறுகளை நீங்களே நினைப்பூட்டி அளவுக்கு மிஞ்சி நேரம் செலவிட சாத்தான் விரும்புவான். உங்களை தகுதியற்றவனாய் உணர செய்வான். அவர்களை தள்ளி போடுங்கள். பிசாசின் பொய்களை காதுகளில் கிசுகிசுக்கும் போது கேட்காதீர்கள். நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட சந்ததி, நீங்கள் தேவனுடைய மகன் என்பதை உணர்ந்து தினம் வாழுங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.